love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பேண்டால நம்ம பார்க்க போது சாப்டர் 105. என்டையர் பைத்தன்ல இந்த பேண்டால நம்ம பார்க்க போது சாப்டர் 5. இது வரைக்கும் சீரீஸ் பார்த்தோம், டேட்டா ஃப்ரேம் பார்த்தோம், சிங்கிள் டைமென்ஷன் அரே பார்த்தோம், மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த டேட்டா ஃப்ரேமில் அந்த ஹெட்டு டெய்லு நேற்று கூட பார்த்தோம். அப்புறம் எப்படி மேக்ஸ் பண்ணுறது, அந்த ஆப்ஷன், அந்த லேபிள்ஸு, அந்த இண்டெக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். நேற்று இது முடியும் போது நம்ம என்ன பார்த்தோம், இந்த பேண்டா வந்து எப்படி டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை பார்த்தோம். அந்த டேட்டா அனாலிசிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து விட்டோம். இன்னைக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு பார்க்கும்போது டேட்டா கிளென்சிங், இது பார்ட் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. சரியா, பார்ட் 1ன்னே வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு வந்து ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்து போட போகிறேன், ஒரு சில கமெண்ட்ஸ் காமிக்க போகிறேன். ஆனால் ஆன்சர் நான் காமிக்க போதில்லை, அது வந்து நாளைக்கு நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. பட் இன்னைக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்ப்போம். சரியா, இப்போது இந்த டேட்டா கிளென்சிங்னா ஒரு பேட் டேட்டா இருக்குது, அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பேர் தான் டேட்டா கிளென்சிங். அந்த பேட் டேட்டா வந்து எம்டி செல்லாக இருக்கலாம், டேட்டா இன் ராங் ஃபார்மேட்டாக இருக்கலாம், டூப்ளிகேட் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே நம்ம டீல் பண்ண போகிறோம். இப்போது ஒரு சாம்பிள் டேட்டா எடுக்க போகிறாங்க. இதாங்க டேட்டா, இந்த டியூரேஷன் மண்ணு மட்டும்னு சொல்லிட்டு 1008 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. பட் இங்கே வந்து இந்த டேட் ஃபார்மேட்டில் இது கிடையாது, இங்கே எதுவும் ஒன்றும் கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுக்கிறேன். இதை அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த நியூ டெக்ஸ்ட் விண்டோவாக டெக்ஸ்ட் ஃபைலாக போடுறேன். அதில் நான் இப்படி போடுறேங்க. நான் இது கூட நான் எடுத்துடலாம். ஓகே, இது கூட எனக்கு அவசியம் கிடையாது. இது கூட நான் இடத்துல இந்த லேபிள் கூட நான் எடுத்துடலாம். ஓகே, எதுவும் எடுத்துறேன் நான், இது கூட நான் எடுத்துடலாம். ஸோ அந்த டேட்டா எடுத்தாச்சுங்க. நான் எப்படி நம்ம சேவ் பண்ண போகிறேன் இதை, இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கம் போல் இந்த கீவாத் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் .csv, இதுக்கு மேலே தான் வேணா 1 2 3ன்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன், இங்கே டிக் வந்துருச்சு. பக்காவா, பக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இந்த இதை எடுக்கிறேன். இதை நான் அப்படியே ரீட் பண்ண போகிறேன். இந்த இம்போர்ட் டேட்டா அப்படி நான் ரீட் பண்ணுறேன், இங்கே நான் போடுறேன். இப்போ இதை இங்கே என்ன பண்ணுறேன், இந்த சிஎஸ்பி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ கீவாத் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீட் சிஎஸ்பி. இப்போ இது வந்துச்சு பாருங்க, இந்த 0 1 2 இது கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்திருக்கு. இது என்ன, இந்த ட்ராப் எண்ணே ஃபில் எண்ணே. ட்ராப்னா யூஸ்வலாக ஒரு எம்டி காலத்தை ட்ராப் பண்ணணும். ஓகே, இங்கே எம்டி மாதிரி எதுவுமே இல்லை, ஸோ எம்டி காலத்தை ட்ராப் பண்ணணும். ஃபில்னா வந்து எம்டி காலத்தை ஃபில் பண்ணணும். இந்த காலமாக இங்கே எதுவுமே எம்டியாக கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கூட நான் என்ன பண்ணுறேன், இன் பிளேஸ் இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அதாவது இங்கே என்ன பண்ணுறேன், நான் இந்த கீவாத் தமிழ் டேட்டா அனாலிசிஸ் இந்த இன் பிளேஸ் ட்ரூவாக போடுறேன். ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. சரியா, சேம் இது எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த காலத்தையே ட்ராப் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எந்த காலத்தையும் ட்ராப் பண்ணல, பட் ட்ராப் எண்ணே ஃபில் எண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கு, அது நீங்கள் ஃபில் கூட பண்ணலாம். இந்த ரீப்ளேஸ் வந்து நீங்கள் ஃபில் கூட பண்ணலாம், அதுக்கு பேர் ஃபில் எண்ணே. இப்போது இங்கே நமக்கு வந்து 130 கிடையாதுங்க இங்கே. ஓகே, பட் நான் சும்மா ஃபில் இந்த கரெக்டான அந்த காலம் நேமுக்கு வந்து ஃபில் எண்ணே 130 சொல்லிட்டு சொல்கிறேன். பட் இங்கே 130 கிடையாது, 31 தான் இருக்குது. ஓகே, மேபி நான் வந்து
22 வேணா ட்ரை பண்ணிட்டேன் நான். 22 ட்ரை பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? பட் 130 கிடையாது. ஸோ கீவார்ட்ஸ் தமிழ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ 22 இதான பார்ப்போமா? ஸோ பேசிக்காக இது கொடுத்துருக்கு, பட் இங்கே எதுவும் ஃபில் எதுவும் பண்ணல. ஸோ இந்த ஃபில் என்னைய ஃபில் பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த 130 கொடுத்தா கூட இது பேசிக்காக அந்த காலம் நம்பர் தாங்க. இது பேசிக்காக ஒரு காலம் நம்பர் தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ட்ராப் எண்ணே ஃபில் எண்ணேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் காலத்தை மட்டும் நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும், அதாவது அந்த பர்டிகுலர் காலம் இப்போ பண்ண பார்த்தீங்களா, 22 பண்ண பார்த்தீங்களா, அது மட்டும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்? மீன் மீடியன் மோடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கூட பண்ணலாம். இன்னைக்கு என்ன பண்ணலாம், இதோடு நிறுத்திக்கலாம். ஜஸ்ட் ட்ராப் எண்ணே ஃபில் எண்ணே. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். மீன் மீடியன் மோடோட புது அதே டேட்டா செட்டோட நாளைக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு பார்ப்போம் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சரியா? இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக எனக்கு கேளுங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. இந்த ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.